நம்முடைய இந்திய தேசிய ராணுவத்திலே பணியாற்றி பணியின் போது ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாதி தாக்குதல்களில் நம்முடைய தேனி மாவட்டம் கம்பம் காமையங்கவுண்டம்பட்டி மீனாட்சி சுந்தரம் என்ற நம்முடைய போர் வீரர் அந்த ராணுவ களத்திலே தீவிரவாதிகளை சுட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய உயிரையும் துச்சம் என மதித்து தன்னுடன் அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்ட இந்திய ராணுவ வீரர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் முன்னேறி சென்று நான் தீவிரவாதிகளை நான் சுட்டு தள்ளுகிறேன் என்ற எண்ணத்துடன் தீவிரவாதிகளை சுட்டு தன் உடலில் காயம் ஏற்பட்ட போது தன் வாயிலெல்லாம் அந்த குண்டு பாய்ந்திருக்கு, தோள்பட்டையில குண்டு பாய்ந்திருக்கு. தான் உயிருக்கு போராடுகின்ற வேலையிலும் நம் ராணுவ வீரர்களையும் நம் தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில போராடி ஒரு போர் வீரன் ஒரு வீர தீர செயலை நம்முடைய தேனி மாவட்டம் நம்முடைய கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு அறியாமல் இருக்கக்கூடிய காமையங்கவுண்டம்பட்டியில் இந்த சாதனையை புரிந்து இந்த மண்ணுக்கு தேனி மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அவருக்கு மாண்புமிகு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் அழைத்து அவருடைய வீர தீர செயலுக்கு கீர்த்தி சக்கரா என்ற உயரிய விருதை வழங்கி இந்திய தேசத்துக்கே ஒரு கௌரவத்தை அவருக்கு அளித்திருக்கின்றார். அந்த வேளையிலே நாங்களும் நம்முடைய தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்களாட்சியை தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா ஜோசப் விஜய் அவர்களும் நாளை மறுதினம் தம்பி அவர்களை நேரடியாக சென்னைக்கு அழைத்து அவரும் தம்பியை கௌரவிக்க இருக்கிறார். தம்பியை தொடர்ந்து எண்ணற்ற நம்முடைய ராணுவ வீரர்கள் அருமையான போர்க்களத்திலே போராடக்கூடிய போர் வீரர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தம்பியை நாங்களாம் வாழ்த்த வந்திருக்கின்றோம். அவரை வாழ்த்துவதை விட அவருடைய வீரத்திரை செயலை பாராட்டி இளைஞர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடிய வகையில தம்பி அருமையாக ஒரு ராணுவத்தில் நமக்காக போராடி இருக்கார். அவருக்கு என்ன நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். விளையாட்டு குழுவை ஏற்படுத்துறோம். இளைஞர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன விளையாட்டு போட்டிகள் நடத்த வேண்டும், இது போன்ற ராணுவத்தில் அவங்க சேர்வதற்கான இயல்பான தேர்வுக்கு அவங்க என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்காக ராணுவ தேர்வுக்கு என்று ஒரு ராணுவ ஓய்வு பெற்ற குழுவை அமைக்கிறோம். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அது பின்னாடி தேனி மாவட்டம் முழுவதும் அமைக்க இருக்கிறோம். நிச்சயமாக அது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கும். எண்ணற்ற இளைஞருக்கு இந்த பகுதியிலிருந்து எண்ணற்ற இளைஞர்களுக்கு ராணுவத்துல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். இப்ப கூட நம்முடைய மீனாட்சி சுந்தரத்தினுடைய தியாகம் எண்ணற்ற இளைஞர்கள் ராணுவத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு உந்தல் சக்தியாக ஒரு ஆக்க சக்தியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.